போட்டுட்டு போயிட்டாங்க. எறும்பெல்லாம் கடிச்சிட்டு. நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும். பூந்தமல்லியில பிறந்து சில நாட்களான பச்சிளங்குழந்தை ஒண்ணு தனியார் விடுதிக்குள்ள இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2 நாட்களா அதே இடத்துல அந்த குழந்தை அழுதுட்டு இருந்ததா கூறப்படுது. இத பார்த்த அந்த பகுதி இருந்த பெண்ணொருத்தங்க தான் குழந்தைய பத்திரமா மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். எறும்பெல்லாம் கடிச்சிட்டு. நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும். க்ளீன் பண்ணியாச்சு பாப்பாவை. பெண் குழந்தை, அதனால அவளுக்கு அதிர்ஷ்டலட்சுமி. 2 டேஸா அவ கால்வாயிலிருந்து உயிர் பழச்சிருக்காங்க. பல்லு இருக்கு, அதனால அதிர்ஷ்டலட்சுமி. சென்னை பூந்தமல்லியில இருக்க ராமானுஜ கூட தெருல ஒரு தனியார் பெண்கள் விடுதி செயல்பட்டு வருது. இந்த விடுதியில வெளிச்சம் வர்றதுக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து பூனை அழுகிற மாதிரியான குரல் கேட்டிருந்திருக்கா. பூனை தான் கத்துது போல அப்படின்னு அங்க இருந்தவங்க அலட்சியமா விட்டதா கூறப்படுது. ஆனா தொடர்ந்து 2 நாட்களா இந்த மாதிரியான சத்தம் கேட்டுட்டு வந்த நிலையில தான் அங்க இருந்த யுவராணி அப்படின்ற பெண் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அங்க குழந்தை இருந்ததாகவும் குழந்தை மேல எறும்பு மொய்ச்சதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் அந்த பெண் விரைந்து போய் அந்த குழந்தையை மீட்டிருந்திருக்காங்களாம். மீட்கப்பட்ட குழந்தை பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. சிசிடிவி காட்சிகளை வச்சு குழந்தையை யாரு இங்க போட்டுட்டு போனது அப்படின்றத போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இப்படி 2 நாட்களா இந்த இடத்துல பச்சிளங்குழந்தை ஒண்ணு போடப்பட்டு அழுதுட்டே இருந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 1 வயசு இல்லப்பா, 100 வயசானாலும் எனக்கு வேணும். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல